வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கக்கூடிய ஒரு ரெசிபி. குழந்தைங்க டெய்லி ஒரு டிஷ்ஷு கேட்பாங்களா, இதுவும் பண்ணி கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போவோம். கொத்து இடியாப்பம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுடுங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லா டைமும் சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், ஈவினிங் ஸ்நாக்காக எதுக்குனாலும் இதை எடுத்துக்கிடலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா டக்குனி தாளித்து எடுத்துடலாம். அதுக்கு தேவை மெயினாக தேவை இடியாப்பம். இடியாப்பத்தை இப்படி உதிர்த்து எடுத்துடுங்க குட்டி குட்டியாக. இடியாப்பம் நம்ம பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஒரு சின்ன ஆனியன் எடுத்துருக்குறேன், சின்ன கேரட்டு, ஒரு 5-6 பீன்ஸு, 1 கப் அளவுக்கு சிக்கன் நீங்கள் பாயில் சிக்கன் எடுத்துக்கிடலாம், ஃப்ரைடு சிக்கன் எடுக்கலாம். பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி, பச்சை மிளகாய் ஒரு 2 மிளகாய் எடுத்துருக்குறேன். இது ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும். நமக்கு எக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். மீட்டு சேர்க்காமல் கூட நீங்கள் செய்திடலாம். ஆயில் விட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் முன்னாடி ரொம்ப பண்ணுவாங்க. இப்போ நம்ம இடங்கள்லையும் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபங்க்ஷன்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ கொத்து இடியாப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் ஃப்ரை ஆகுது. இப்போ ஒரு சின்ன பட்டை, சோம்பு, ஒரு 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கட் பண்ண பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, பச்சை மிளகாய் ஒரு 2. முட்டை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காய்கறி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா முட்டையை ஆட் பண்ணி விடலாம். நம்ம சிக்கன் ஆல்ரெடி குக் ஆனதான், அதனால் சிக்கனை கடைசியில் போட்டுக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணிச்சுன்னா அதோட சால்ட் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் நம்ம சால்ட்டு சேர்க்கணும். இடியப்பத்துக்கும் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். வெஜிடபிள் வெந்தது போதும். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலை. ரெடி பண்ணி வச்சுக்கிற இடியப்பம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இடியப்பம் ரொம்ப உடையாமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு தெரியும்படி இருக்கட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க.